Hi all, welcome back to my channel Life with Afra. எந்த கேர்ள்ஸ் கேங்கோட வாட்ஸ்அப் சேட்டை எடுத்து பார்த்தாலுமே அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆவது எங்கேயாச்சும் கேர்ள்ஸ் ட்ரிப் போகணுன்னு பிளான் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நாங்களும் பல பிளான்களை போட்டு பல சொதப்பல்களுக்கு மத்தியில் ஃபைனலி நாங்களும் வாட்ஸ்அப் செட்குள்ளே தூங்கிட்டு இருந்த ஒரு பிளானை ரியாலிட்டி லைஃபுக்கு கொண்டு வந்துட்டோம். என்னதான் எல்லாமே பிளான் போட்டு செஞ்சாலுமே ஒரு சொதப்பல் ஃப்ரெண்ட் எல்லா கேங்லேயுமே இருக்கும். கடைசி டைமில் ஏதாச்சும் ஒன்று சொதப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எங்களுக்கும் நடந்துச்சு. பண்ண சொதப்பலில் நாங்கள் ட்ரெயினே மிஸ் பண்ணியிருப்போம். எப்படியோ லாஸ்ட் மினிட்ல ட்ரெயின் ஏறிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லைல்ல. ஸோ நாங்கள் வந்து கொழும்புலேருந்து கோல்க்கு ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் 6:50 ட்ரெயின் எடுத்திருந்தோம். டிக்கெட் ப்ரைஸ் வந்து 240. நீங்களும் இந்த மாதிரி கோல்க்கு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா இருந்தால், அதுவும் மார்னிங் போகிறீங்களா இருந்தால் ட்ரெயின் சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து டிக்கெட் ப்ரைஸும் குறைவு, அதே நேரம் நீங்கள் கோல்க்கு போய் ரீச் ஆகிற வரைக்குமே அவ்வளோ சீனரிஸ் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு நேச்சர் லவ்வராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ட்ரெயின் ட்ராவல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ட்ரெயின் ட்ராவல் ஃபுல்லாகவே கடலும் நம்ம கூடவே வர மாதிரியே ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு கடலோட ஒட்டியே இந்த பயணம் வந்து போச்சு எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட விலாக்ஸ் எல்லாமே நான் எடிட் பண்ணும்போது நான் இவ்வளோ ஹாப்பியாக எடிட் பண்ணதில்லை. பட் இந்த விலாகை நான் எடிட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் இருந்தே கொண்டு வந்திருந்தோம். அதை ட்ரெயினில் வச்சு தான் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் உள்ளே போச்சோ இல்லையோ, பட் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து உள்ளே நல்லா போச்சு. அதே நேரம் நல்லா சாங்ஸ் எல்லாம் போட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலி நாங்கள் வந்து 9:20க்கு ஹிக்கடுவ ஸ்டேஷனில் ரீச் ஆகினோம். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும், நாங்கள் போன நேரம் வந்து வெயில் நல்லா கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் யாராச்சும் இந்த டைமில் பிளான் பண்ணுறீங்களா இருந்தால் கட்டாயம் சன்ஸ்க்ரீம் அண்ட் சன் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் அடுத்தது நடுவில் ஒரு ஸ்டொப்பை போட்டு எங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணிக்கிட்டோம். கோல்க்கு வந்துட்டு பீச்சுக்கு போகலைன்னா அது கம்ப்ளீட் ஆகாதுல்ல. ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்பாட்டாக சூஸ் பண்ணியிருந்தது ஹிக்கடுவா பீச் தான். இங்கே வாரத்துக்கு நாங்கள் எந்த செலவுமே பண்ணலை. பிகாஸ் இது வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துச்சு. ஸோ நாங்கள் நடந்தே வந்துட்டோம். பீச்சுக்கு வந்துட்டு கால் நனைக்கலைன்னா எப்படி? ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து கால் நனைச்சிட்டு கொஞ்சம் நேரம் வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல போட் ரைடு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதையும் ட்ரை பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஒரு போட்டில் நாங்கள் 9 பேர் போனோம். ஸோ 9 பேருக்கும் அவங்க 7,000 சார்ஜ் பண்ணாங்க. போட் ரைட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கோல் ஃபோர்ட் போயிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாப்பை தேடி நடந்தே போய்கிட்டு இருந்தோம். ஸோ அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வழி கேட்டு எப்படியோ நடந்து போய் பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் ஏறிட்டேன். அங்கே போனதுமே ஃபஸ்ட் வேலையாக லஞ்சை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு ஸ்டாப்பை போட்டுட்டேன். லஞ்சை வந்து சிம்பிளாக ஒரு சிக்கன் ரைஸோடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது 1:30 ஆகிடுச்சு. இது வந்து கோல் ஃபோர்ட்டுக்கு கிட்டவே இருக்கக்கூடிய ஒரு பார்க் உண்டு. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 1:30 ஆகினதுனால இந்த பார்க்குள்ளேயே ப்ரே பண்ணிடலான்னு சொல்லிட்டு 50 ருபீஸ் கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்கு போய் இந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்து ப்ரே பண்ணினோம். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலுமே கோல் ஃபோர்ட் நல்லா தெரியும். நெக்ஸ்ட் நாங்கள் கோல் ஃபோர்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஏரியாஸ்க்கு தான் போயிருந்தோம்.
இங்கே போனீங்கன்னா நீங்கள் நிறைய ஹேண்ட்கிராஃப்ட் ஷாப்ஸ் வந்து பார்க்கலாம். பட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான திங்ஸ் தான். அதுலேயும் நமக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியாச்சு. நிஜமாவே அந்த இடத்துல ஒவ்வொரு ஷாப்ஸுமே அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஏரியாலேயே பைசிக்கல் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து 1 ஹவருக்கு ₹350 வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்களும் பைசிக்கல் ரெண்ட்டுக்கு எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். பிகாஸ் நடந்து நடந்து காலெல்லாம் ரொம்ப வலியாக இருந்துச்சு. எல்லோரும் ரைடை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு கடையில் ஸ்டாப் போட்டு நல்லா தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டோம். பிகாஸ் இங்கே வந்து அவ்வளோ வெயிலுங்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி தாகமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் போகிறீங்களா இருந்தால் வாட்டர் வந்து பெரிய பாட்டில் ஒன்றில் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கோட்டை சுவருக்குள்ளேயே என்டர் ஆனோம். அண்ட் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் பீப்புள் வார ஒரு இடமா இருந்தாலுமே நிறைய குப்பைகள் இருக்கிறத நான் நோட் பண்ணேன். அது ஒன்று தான் அங்கே நான் பார்த்த குறையா இருந்துச்சு. மற்றபடி அவ்வளோ அழகு கொட்டி கிடக்கு அந்த இடத்துல. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் வந்து கோல் ஃபோர்ட்க்கு வாரது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த கடலோட வியூ உங்களுக்கு அழகாக தெரியும். அப்படியே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்தோட டாப் வியூக்கு வந்துடலாம். டாப்லேருந்து அந்த கடலோட வியூவை பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். இது வந்து அங்கே எந்த ஒரு சேஃப்டி இதுவுமே கிடையாது. ஸோ விழுந்துட்டிங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். அந்த இடம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தாலும் அழகாக தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களான்னு தெரியல. இந்த சுவரை கட்டியிருக்கிற ஒவ்வொரு பாறைகளுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த வியூவை முடிச்சுட்டு எகெயின் நடந்து நாங்கள் அந்த கிளாக் டவர் கிட்ட போய்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல மேலே போகிற வழிக்கிட்டவே வந்து ஒரு சின்ன லைப்ரரி மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. ஐ திங்க் அந்த இடத்துக்கு போனால் நம்ம இந்த இடத்த பற்றின ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் டைம் வந்து 5 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் வெயில் மட்டும் குறையவே இல்லை. 5:30க்கு அப்புறம் தான் வெயிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த டேயை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணினோம். ஸோ ஃபைனலாக ஒரு டீ குடிச்சிடலாம். ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சுல்ல. ஸோ எல்லாருக்குமே டீ தாகம் வந்துருச்சு. ஸோ டீ குடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் போட்டு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து டீ குடிச்சிட்டு பஸ் ஸ்டாப் வந்து ரீச் ஆகும்போது 6:30 ஆகிருச்சு. ஸோ அங்கே சின்ன சின்ன ஷாப்ஸ் இருந்துச்சு. அதுலேயும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு 6:40 பஸ் எடுத்திருந்தோம். ஸோ அங்கேருந்து கொழும்புக்கு வந்து ரீச் ஆகும்போது 10:40 ஆகிருச்சு. டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒருத்தருக்கு ₹440 எடுத்தாங்க. என்னையோட சேர்ந்து நீங்களும் இந்த டேயை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் ஆல்.